தோட்டத்தோடு அழகாக பள்ளியை வச்சுக்கொள்ள மாட்டாங்க. அப்படிதான் அது மிச்சம் இயல்பான விஷயம். அது மாதிரி பில்டிங்கை கட்டுறேன்னு வைங்கள, யார் அடிப்படை கட்டுருவன் தான் உண்மையில் அடிப்படை. இப்போ இந்த அவங்களுக்கு சரியாக கவனிக்கப்படாவிட்டால் கண்டிப்பாக இந்த விவசாயத்துறை கடுமையாக பாதிக்கப்படும், உற்பத்தி துறை கடுமையாக பாதிக்கப்படும். அந்த சமூகத்தில் புரட்சிகள் கம்யூனிசத்தில் பின்னணி என்னது இதுதானே, பாட்டாளி தான் கம்யூனிசத்தில் அடிப்படை. அப்படித்தானே, பாட்டாளி மக்கள் தான் சமூகத்தில் அந்த இந்த புரட்சியிட கம்யூனிச புரட்சியிட அடிப்படை. ரஷ்யாவில் சரி மற்ற நாடுகள் சரி அந்த புரட்சியில் அடிப்படையே பாட்டாளி மக்கள் தான். அப்படியா இல்லையா? பாட்டாளி மக்கள் தான் அடிப்படை. எனவே கம்யூனிசம் என்ற ஒரு சிந்தனை ஒன்று உருவாகிறதுக்கே காரணம் அது. சேகுவேராவை எடுங்களே, நீங்கள் அவரை பற்றி படித்து பார்த்தா தெரியும். அவரை சிந்தனை கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையா, அது ரெண்டாவது விஷயம். ஆனால் அவர் ஒரு மிச்ச நல்ல மனுஷன். வடமையாக இந்த மேல்மட்டத்தோடு போராடியே மௌத்தா போனார். பொலிவியாவில் செத்து போனார், சுடப்பட்டார் பொலிவியாவில். அப்போ அந்த அவர் வரலாறு நீங்கள் வாசிப்பா தெரியும். அப்போ இதெல்லாம் என்னென்னா பாட்டாளி மக்களை பற்றி வந்த கவலையாலை மாத்திரத்தாலையும் தொடங்கின பெரும் போராட்டம். இப்போ கீபா விடுங்களே, பிடல் கஸ்ட்ரோ அவரோட சம்மந்தப்பட்ட ஆக்களை இதுதான் கருத்து, இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படைலாம் அந்த சமூகங்கள் எல்லாம் உண்மையில் தோன்றினார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது நல்ல அடிப்படையில் இந்த உண்மையை பற்றி ஆழ்ந்து விளங்கியிருந்தார். எனவே தான் சொன்னாங்க, இன்னமா துர்ஸகூன, உங்களுக்கு சாப்பிட கிடைக்கிறதே இந்த சாதாரண மக்களால். எனவே அந்த சாதாரண மக்களுக்கு மத்தியில் என்ன தேடுங்கோ, ஏண்ட திருப்தியை தேடுங்க. அப்படித்தான் இந்த ஹதீஸ் ஏண்ட திருப்தியை தேடுங்க, என்ன தேடும் அப்படின்னு சொன்னாங்க. உபுகூனி அப்போ உத்துலுபு ரிதாய ஃபி துஆஃபாய், நீங்கள் உங்களுக்கு மத்தியில் இருக்கிற பலவீனர்களுக்கு மத்தியிலேயே என்னுடைய திருப்தியை தேடும். உங்களுக்கு தெரியுமாய்க்கும் அந்த ஹதீஸ், அது ஒரு சஹீஹான ஹதீஸ். சிலர் அது தைஃப்னு சொல்கிறது. யா அல்லாஹ் என்ன மிஸ்கீங்களோட வாழவை, மிஸ்கீங்களோட எழுப்பு ஹதீஸ் ஒன்று இருக்குது இல்லையா? அதுக்கு எத்தனை ஜாதி விளக்கங்கள் இருக்குது. ஆனால் இதுவும் ஒரு முக்கியமான விளக்கம். அது சொல்லப்பட்ட விளக்கங்கள் இதுவும் ஒன்று. ஏன்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எளிமையாக வாழ்வதை தான் மிச்சம் விரும்பினார். இந்த கருத்து பின்னணி